இந்த சாங்கோட ஃபீல் இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சதே இல்லை, அது உண்மைதானே? ஆனா இப்போ ஒரு ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை முழுசா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரா நடிகர் விஜய். அது ஏன்னு நாம சொல்றதுக்கு முன்னாடியே இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கிற தளபதி 69 2வது லுக் நமக்கு தெளிவா காட்டுது. இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு தன்னோட எதிரிகளை ஏற்கனவே கை காட்டி விட்ட விஜய் நான் ஆணையிட்டால் அப்படின்னு குறிப்பிடுற வகையில கடைசி படத்தை அரசியல் படமா தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வரதா தெரியுது. படத்துக்கு வச்சிருக்க பேரும் சரி, வெளியான போஸ்டரும் சரி சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இதுல 2வதா வெளியான போஸ்டர்ல மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட பாணியில விஜய் சாட்டைய சொல்ற மாதிரியும் நான் ஆணையிட்டால் அப்படின்ற பாடல் வரியும் இடம்பெற்றிருக்கு. ஆக கடைசி படத்துல விஜய் சொல்ல வர்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா மிளரும் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரியில கட்சி தொடங்கினார். தமிழ் சினிமா வரலாற்றிலும் சரி, தமிழக அரசியல் வரலாற்றிலும் சரி விஜய் தனக்கு முன்னோடியா பார்ப்பது எம்ஜிஆர் தான். ஆமா, இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். என்னதான் தன்னோட சீனியர் நடிகரான ரஜினிகாந்தை சில படங்கள்ல புகழ்ந்து பேசினாலும் வழிகாட்டியா காட்டிக்கினது எம்ஜிஆர் தான். வசீகரா படத்துல எம்ஜிஆருடைய தீவிர ரசிகரா விஜய் நடிச்சிருப்பாரு. அதே போல விஜயோடைய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போன மெர்சல் படத்துல எம்ஜிஆர் படம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தியேட்டர்ல அவருக்கு முன்னாடி என்ட்ரி கொடுத்து வில்லன்கள் அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். படங்கள்ல மட்டும் இல்லாம படத்துடைய இசை வெளியீட்டு விழா மேடைகளிலும் எம்ஜிஆரை பலமுறை புகழ்ந்து பேசியிருக்காரு விஜய். அந்த வகையில சர்க்கார் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசும்பொழுது எதிரியா இருந்தாலும் மதிக்கும் பண்பு அப்படின்னு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த மரியாதையை குறிப்பிட்டு பேசியிருப்பார். லியோ பட வெற்றி விழாவில் பேசும்பொழுது எம்ஜிஆர் காலத்துல யாருக்கு உதவி கிடைச்சாலும் அவங்க எம்ஜிஆருக்கு நன்றி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் உதவிகளை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி எனக்கும் ஒரு ஆசை எதிர்காலத்துல உண்டு. அது எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்களால தான் செஞ்சதா இருக்கணும் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை விஜய் சொல்லி இருந்தார். அந்த சமயத்துல இப்போ 2026 குறித்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு தொகுப்பாளர் கேட்கும்போது கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு தன்னோட படத்தோட வசனத்தை ஒப்பிட்டு அரசியல் வருகையை மறைமுகமா சொல்லியிருந்தார். தமிழ் சினிமாவில் திரைத்துறையில இருந்து அரசியல் கட்சி துவங்கி அதுல வெற்றிகரமா வீரநடை போட்ட முதல் நபர் அப்படின்னா அது நம்மளுடைய எம்ஜிஆர் தான். 1977 வருஷம் அவர் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவரது இறப்பு வரையிலும் எதிர்கட்சி வரிசையில தான் அமர்ந்தது திமுக. துவக்கத்துல காங்கிரஸ், பிறகு திமுக அப்படின்னு இரு கட்சியில பயணித்த எம்ஜிஆர் 1972 வருஷம் வெளியேற்றப்பட்ட பொழுது கட்சி துவங்கி 4 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிச்சார். அவரது பாதையில ஜெயலலிதா ஆட்சியை பிடித்தாலும் அடித்தளம் போட்டவர் எம்ஜிஆர் தான். அந்த வரிசையில முயன்று பார்த்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்தை தொட்டு பார்த்தார். பிறகு கட்சி தொடங்கிய கமலஹாசன் யாரை எதிர்த்தாரோ அவங்களோடவே கூட்டணி அமைச்சிட்டாரு. இப்படியான சிச்சுவேஷன்ல தான் இந்த ஜெனரேஷனுடைய ட்ரெண்ட் செட்டர் நடிகரா இருக்கிற விஜய் அரசியல் களத்துல குதிச்சு ஆழம் பார்க்க முயன்று வரார். அந்த வகையில அவர் வச்சிருக்கிற இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். 1992 வருஷம் நாளைய தீர்ப்புல அறிமுகமாகி 2025 வரையிலும் 69 படங்கள்ல நடிச்சிருக்கிற விஜய் கடந்த 15 ஆண்டு கால பயணத்துல பல இடங்கள்ல அரசியல் பேசியிருக்கிறார். அது படமா இருக்கட்டும், படத்துடைய இசை வெளியீட்டு விழாவா இருக்கட்டும், தலைவா டைம் டு லீட்ல துவங்கி சர்க்கார் வரை பல படங்கள்ல அரசியல் பேசியதால பல சிக்கல்களையும் எதிர்கொண்டிருக்கிறார் விஜய். கடந்த ஆண்டு விழுப்புரத்துல நடந்து முடிஞ்ச மாநாட்டிலையும் கூத்தாடி அப்படின்னு தன்னை நோக்கி வரும் விமர்சனத்துக்கு உருக்கமான பதிலடி கொடுத்த விஜய் எம்ஜிஆரையும் என்டிஆரையும் கூத்தாடி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்க தான் கடைசி வரைக்கும் மக்களுடைய மனங்களை வென்ற மகத்தான தலைவர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு புகழ்ந்தார். சமீபத்துல வந்த எம்ஜிஆருடைய பிறந்த நாள்ல கூட அவரை புகழ்ந்து பிறந்தநாள் வணக்கம் அப்படின்னு எழுதியிருந்தார் விஜய். இவ்வளவு தூரம் எம்ஜிஆரை தன்னுடைய முன்னோடியா பார்த்து வரும் விஜய் அவரோட வழியிலேயே அரசியல் கொள்ள வச்சும் முயன்று வரார். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு இருந்தா சரி வராது அப்படின்னு நினைச்சு திரைத்துறைக்கு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக ஏற்கனவே கமிட்டான கடைசி படத்துல நடிச்சிட்டு வரார். இந்த படம் வரும் தீபாவளி அல்லது 2026 ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு தெரியுது. நடிகரா இருக்கும் போதே விஜயோட படத்துல அரசியல் நெடி தெரியும். அரசியல் கட்சி துவங்கிட்டதுக்கு அப்புறம் இல்லாமையா இருக்கும். ஆமா, கடைசி படத்துக்கு ஜனநாயகன் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க. மாஸ்டர் படத்துல நெய்வேலியில மக்கள் ஆதரவோடு எடுத்த செல்ஃபியை ரீக்ரியேட் செஞ்சு ஃபர்ஸ்ட் லுக்கா வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து வெளியான செகண்ட் லுக்ல எம்ஜிஆருடைய எங்கள் வீட்டு பிள்ளை படத்துல நான் ஆணையிட்டால் பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. அதுல எம்ஜிஆர் பாணியில விஜய் சாட்டைய சொல்றாரு. ஆக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு தன்னுடைய எதிரிகளை கை காட்டி விட்ட விஜய் நான் ஆணையிட்டால் அப்படின்னு குறிப்பிடும் வகையில கடைசி படத்தை அரசியல் படமா தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வருவதா தெரியுது. இப்போ இந்த 2 போஸ்டர்களும் சோசியல் மீடியாவை அதிர வச்சிருக்கு. எம்ஜிஆரை போல ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னு இப்ப சொல்ல முடியாது. ஆனா படத்துல அரசியல் தூக்கலாவே இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதியா சொல்ல முடியும்.